ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பேச்சே வரல. ஆனா இந்த விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்துக்கணுன்றது அ எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அவ்ளோ ஒரு சந்தோஷம். எத்தன கோடி குடுத்தா கூட கிடைக்காத இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதுன்னா, நான் என்ன ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பேன் அப்படின்றது எனக்கு நெனச்சாலே கண்ணே கலங்குதுங்க எனக்கு. எனக்கு கண்ணே கலங்குது. "என்னாம்மா? ஏன் என்ன ஆச்சு? என்னதான் சொல்ல வர? ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்குறீங்களா? நான் கண்டிப்பா சொல்றேங்க. நம்ம நேத்து செவ்வாய்க்கிழமை புது வீடு பரிகார பூஜை பண்ணோம் இல்லையா? அத பண்ணிட்டு நான் மறுநாளு எல்லாத்தையுமே எடுத்து கிளீன் பண்ணிட்டு, நான் எப்பவுமே வெத்தலை செடியில நான் போட்டுடுவேன். அந்த மாரி நான் எல்லாத்தையும் எடுத்து வெத்தலை செடியில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணுத்தியா எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. வச்சுட்டு வ நான் அதாவது முதல்ல எடுத்தோனே நான் பழத்த எடுத்தேன். அது அது அந்த காட்சி நான் பார்த்துட்டு எனக்கு அதிர்ச்சி தாங்க முடியாம தான் நான் உடனே ஃபோன் எடுத்துன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காட்சி தெரியணும் அப்படின்னு. பாருங்களேன்! அ முருகருக்கு நான் நெய்வேத்தியம் பழம் வச்சேன் பார்த்தீங்களா நேத்து பரிகார பூஜைக்கு. அப்படியே வேல் தெரியுதுங்க. என்னால என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. பழத்த திருப்பி திருப்பி பார்க்குறேன். என்ன என்ன எப்படி வந்தது? இந்த வேல் அச்சு அப்படியே அச்சு வச்சா மாரி, பாருங்க முருகராண்ட நான் மஞ்சள்லாம் தடவி கோலம் போட்டுட்டு, இந்த பழத்த பாருங்க இந்த இடத்துல நான் அங்கேயே தொட்டு தொட்டு பார்க்குறேன். எப்படி வந்தது? திருப்பி அந்த தட்ட எடுத்து வச்சு அந்த ஷேப்லயே நான் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்தா, அப்படிதான் வச்சேன் நானு. ஒண்ணும் நான் பண்ணல. வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, மறுநாள் எடுக்கிறேன். அந்த தட்டுல, வெள்ளி தட்டுல வேல் தெரியுதுங்க. வேலு அது நடுப்புற ஒரு டாட்டு, சூலம் எல்லாம் சூலம் மாரி வேல் நடுப்புற என்னால இந்த காட்சி நிஜமாலுமே எனக்கு கோடான கோடி புண்ணியம் தாங்க எனக்கு. இந்த ஜென்மத்துல நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு தான் நான் சொல்வேன் நானு. எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் எவ்வளோ அபிஷேகங்கள், எவ்வளோ கோவில் கோவிலா எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த காட்சி எல்லாருக்குமே கிடைச்சுதா அப்படின்னு நான் எனக்கு சொல்ல தெரியல. உடனே பூஜை ஒண்ணு போட்டு, அந்த தட்டுல ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு, ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்தி, ஒரு நெய்வேத்தியம் ஒண்ணு வச்சு, எப்போ அவங்க அவங்களா மறையறாங்களோ மறையட்டும்னு சொல்லிட்டு, நான் அப்படியே அந்த கல்லாண்ட வச்சு ஒரு தீபார்த்தனை, தூப தீப ஆராதனை பண்ணங்க. இந்த எனக்கு எனக்கு ஒண்ணுமே பேச்சே வரலைங்க. இந்த காட்சிலாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த அதிசயத்துக்கு என்ன காரணம்? தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும்